தேவி सोम शिव गौरी तांडवने संगरी कल्याण संगरी राम मंगल नाटक पूजित नाटक मंगल नाटक पूजित राम मंगल नाटक पूजित नाटक मंगल नाटक पूजित सोम शिव गौरी कल्याणद वंदे शिव गौरी कल्याणद நீதான் எனக்கருள வேண்டும் முருகா நீலமயில் மீது ஞானம் வளம் வந்த நீதான் எனக்கருள வேண்டும் முருகா நீலமயில் மீது ஞானம் வளம் வந்த நீதான் எனக்கருள வேண்டும் முருகா சீலத்திருமாலி சிந்தை மகிழ் முருகா முருகா
நிற்கும் சண்முகா சேவற்கொடி அழகு தாங்கி நிற்கும் சண்முகா நீலமகிழ் மீது ஞானம் வளம் வந்த நீதான் எனக்கு அருள வேண்டும் முருகா. வேலினி கையிலேந்தும் வேலவல்னே வேலினி கையிலேந்தும் வேலவல்னே எழில் வேல முகம் படைத்த சோதரனே வேலினி கையிலேந்தும் வேலவல்னே எழில் வேல முகம் படைத்த சோதரனே செல்விழி குறமாதின் மணாளனே முருகா முருகா செல்விழி குறமாதின் மணாளனே செல்விழி குறமாதின் மணாளனேகள் சிந்தை குகழ்ந்தவனே சிந்தை குகழ்ந்தவனே சிந்தை குகழ்ந்தவனே கந்தனே குகனே சிந்தை குகழ்ந்தவனே கந்தனே குகனே நீலமயில் மீது ஞானம் வளம் வந்த நீதான் எனக்கு அருள வேண்டும் முருகா முருகா. முருகா முருகா நன்றி நன்றி நன்றி. பாட கொலுசு பாட்டு பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் பாட கொலுசு பாட்டு பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் சித்தாட போட்ட சின்ன மணி தேரு சில்லு பூத்த செவ்வரளி பூவு செவ்வாழ சென்று வந்த மஞ்சிலதா பாட கொலுசு பாட்டு பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் குத்தால மேகமெல்லாம் கூந்தலிலே நீந்தி வரும் கொய்யான மாங்கனியை கொடிகிடை நான் ஏந்தி வரும் மத்தாப்பு வானமெல்லாம் வாய்ச்சிரிப்பை காட்டி வரும் மானோடு மீன் இரண்டும் மைவிலியோ கூட்டி வரும் பொன்னாக ஜொலிக்கும் பெண் பாவை அழகே ஒன்னாக கலந்த 300 நிலவே பொட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில்தான் பாட கொலுசு பாட்டு பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் குளம் தடுத்து தீட்டி வந்த சித்திரமே தென்பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே தொட்டாலும் கை மணக்கும் தென்பழனி சல்தனமே
தென்காசி தூரலிலே கல்விழித்த செல்வகமே பெண்ணாக பிறந்த பல்லாக்கு நீயோ ஈரேழு உலகே ஈடாக யாரோ நெஞ்சோடு கூட கட்டி கூவும் குயிலோ பாட கொலுசு பாட்டு பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி பொன்வைரம் கொடுத்தாலும் போதாது சீர்ஷனத்தி கல்யாண பந்தலிலே நான் அவளை நிறுத்தி பூமாலை சூட்டிடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டொடுத்தி அன்றாடம் அலைந்து எங்கேயும் தேடி கண்டேன எனக்கு தோதாட தோடி வந்தாச்சு காலம் நேரம் மாலை இடத்தான் பாட கொலுசு பாட்டு பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் சித்தாட போட்டு சின்ன மணி தேரு சில்லு பூத்து செவ்வரளி பூவே செவ்வாழ சென்று வச்சு அம்மன் சிலதா பாட கொலுசு பாட்டு பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் பாட கொலுசு பாட்டு பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாருங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாருங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு தமிழ் நாட்டுக்கு கலை சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ரப்பப்பா ரப்பப்பா ரிப்பப்பா ரிப்பப்பா சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க சிறுதிருத்த கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க திரையத்த கோமாளி வந்தாருங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுதிருத்த கோமாளி வந்தாருங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. முருகா எல்லாமல்ல இறைவனுக்கும் பகலிலே உதிர்க்கின்ற கதிரவனுக்கும் இரவு உதிர்க்கின்ற நிலவுக்கும் மாதாவுக்கும் கடல் அலைகளுக்கும் எங்களை எல்லாம் பெற்ற ஆளார்கின்ற தாய்குலத்தின் தங்கங்களுக்கும் அதற்குள்ள மாணிக்கங்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்ற அங்கத்தினர்களுக்கும் உள்ளூர் நண்பர்களுக்கும் வெளியூர் நண்பர்களுக்கும் வருங்கால வாழ்வர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் மற்ற நாடகத்தினை சீரும் சிறப்பமான முறையில் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கும் நாடக அமைப்பாளர் அருமையனார் எங்களது வாணியங்குடியை சேர்ந்த ஆர் சரவணன் நாடக கலைக்குழுவின் சார்பாக முதற்க நன்றி நன்றிகிற வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை இனிதான முறையில் துவங்குகின்றோம். நன்றி வணக்கம். இசைத்தட்டு முழக்கம் முழக்கம் முழக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆமா ரசிகர்கள் அருமையான ரசிகர்கள், அதை தாண்டி ரசிகர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் இன்னும் நாடகம் சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா உட்காரத்துக்கு இடம் இருக்காது மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் சாமி பார்க்க போயிருக்காங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடமே பத்தலைனாலும் நம்ம அங்கிட்டு போயிடுவோம், அவங்களை இங்கே உட்கார வச்சிருவோம். கொஞ்சம் கூட்டம் ஓவராக இருக்கு. இல்லை வருவாங்க எல்லாம் அந்த சாமியை பின்னாடி இருக்காங்க. சோத்தை சுட வச்சுட்டு குழம்புல தண்ணியை ஊற்றிட்டு வர சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு வரணும் இல்லையா? இருந்தாலும் நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. முதலில் வந்தவர்களை வரவேற்கணும். அதை தாண்டி அருமையான ரசிகர்கள், அருமையான நடிகர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு சேர அமைந்ததற்கு ஒரே காரணம் அந்த ஆத்தா முத்துமாரியம்மன் தான். அவங்களோட அருள் இன்னைக்கு நமக்கு வேணும். அவங்க துணை இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முதல்ல அந்த ஆத்தா முத்துமாரியம்மனை வணங்கிவிட்டு மற்ற விஷயங்களை சிறப்பாக ஆரம்பிப்போம். ஹலோ
மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா ஆத்தாணி அருளாடி வந்திடம்மா உடுக்கை வம்பை முரசொலிக்க உருமி மேலும் தான் முழங்க சித்தாங்கு ஆடை கட்டி. இந்த பெட்டியோட சுதி வந்து வேக கட்டுப்பாட்டு கருவி. எங்க சீரியில் வந்திடம்மா நமது நடராஜபுரம் காந்தி நகரில் அமைந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தாயே, ஆத்தாளை அழைக்கின்றேன் வந்திடம்மா, நீ வந்திடம்மா. மலையனூர் அங்காளியே, மாக்காளி திருசூலியே, குறி சொல்ல வாடியம்மா, எங்கள் குலங்காக்கும் தெய்வம் அம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளி, எங்கள் மாக்காளி திருசூலி, ஆத்தா குறி சொல்ல வந்திடம்மா, எங்கள் குலங்காக்கும் தேவி அம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே, ஆடை கட்டி ஆத்தா சிங்கரதம் மீதேறி, சித்தாந்து ஆடை கட்டி ஆத்தா சிங்கரதம் மீதேறி, தேரோடு வீதியிலே தாயே நீ ஆடி வந்திடம்மா. அம்மம்மா அந்தரியே சுந்தரியே, அங்காள ஈஸ்வரியே, அந்தரியே சுந்தரியே, எங்கள் அங்காள ஈஸ்வரியே, ஆடி வரும் தேரிலே ஆத்தா அழகாக வருபவளே. அம்மம்மா மலையனூர் அங்காளி, எங்கள் மாகாளி திருச்சூலி, குறி சொல்ல வந்திடம்மா, எங்கள் குலங்காக்கும் தேவி அம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளி, ஆத்தா மாகாளி திருச்சூலி, மாமா திருவிளக்கு ஒளியினிலே ஆத்தா திருவாக்கு சொல்லிடமா, திருவிளக்கு ஒளியிலே ஆத்தா திருவாக்கு சொல்லிடம்மா, மாவிளக்கு ஒளியினிலே தாயை மஞ்சக்குறி சொல்லிடமா. அம்மம்மா மாங்கல்யங்கா திடுவாள், மக்கள் குறை தீர்த்திடுவாள், ஆத்தா முத்துமாரி மாங்கல்யங்கா திடுவாள், இந்த மக்கள் குறை தீர்த்திடுவாள், ஆடி வரும் தேரினிலே ஆத்தா அழகாக வருபவளே. மலையனூர் அங்காளியே, மாகாளி திருச்சூலியே. திடீர்னு ஒரே பதட்டம். நன்றி நன்றி, கைத்தட்டியவர்களுக்கும் மனமார் நன்றி. என்ன கருத்தில் பொன்னகரமாக விளக்கக்கூடிய நமது கைத்தட்டி அவங்களா தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் நடராஜபுரம் காந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் உற்சவ விழாவினை முன்னிட்டு வெளிநாட்டு வாழ் மக்களால் நடத்தப்படும் நாடகமாக அன்புடையர் ஸ்ரீ விஸ்வாவசுவரிடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி 8/4/2026 புதன்கிழமை இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் நமது கோவில் முன்பாக அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சிங்கார கலையரங்கில் இன்றைக்கு நடைபெறும் நாடகம் வேடம் தேடியது மானாமங்கையா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறும். நாடகத்தில் நடிக்கும் நடிகர்கள் சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று வெற்றி வாக்கு சூடி வரும் மதிப்பிற்கு பாஸ்குரிய அருமை சகோதரர் எங்களது CS தமயேந்திரன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முனையாக கானக்குயில் கவிக்குயில் சொற்போர் அரசி பாட்டுக்கு அவர் பிறந்தாரா இல்லை இவருக்கு பாட்டு பிறந்ததா என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் சற்று சிந்திக்கக்கூடிய அருமை சகோதரி எங்களது இன்னிசை நாயகி மணப்பாறை அருகாமையில் உள்ள அமயபுரத்தை சேர்ந்த KA நந்தினி அவர்கள் வள்ளி நாயகமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்த காத்து கொண்டிருக்கும் கானப்பிரியர் கழகப்பிரியர் சொற்போர் அரசு பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் கவர்ந்திருக்கக்கூடிய அருமை மாமா எங்களது இதிகாச சுடர் பல மாணவர்களை உருவாக்கிய குருநாதர் புடப்பம்பட்டியை சேர்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்கள் நாரதர் கழகப்பிரியராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் அடுத்தபடியாக ஒரு திருமணம் நடக்குதுன்னா அப்ப கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள வந்தாச்சு, ஆசீர்வாதம் பண்றதுக்கு இவங்களும் வந்துட்டாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இனிமே ஆளுங்க வருவாங்க. எல்லாரும் வந்தாச்சு, வரலாம் வராம கூட இருக்கலாம், அது முக்கியம் இல்ல நம்மளுக்கு. அது அவங்களோட இது நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நம்ம வந்துட்டோம்னா என்ன அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், வந்துட்டோம். நம்ம வந்த வேலையை சரியா பண்ணிட்டு போயிடும், அவ்வளவுதான். அது முத்துமாரி அம்மனுக்கு நாடகம் வச்சிருக்காங்கன்னா சும்மாவா? ஆத்தா உட்கார்ந்து நாடகம் பாக்குறேன். ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம மணப்பாறை கரூர் மாவட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமா. அங்கிட்ட பார்த்தீங்கன்னா லட்சுமணம்பட்டின்னு ஒரு ஊர். லட்சுமணம்பட்டி ஊரில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, நாடகம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோ பேர் உட்காந்து பார்ப்பாங்க. ஆனால் மரத்தில் பாருங்க 2 பாம்பு தொங்கிக்கிட்டு இருக்கும். எது? 2 பாம்பு. விடிகிற வரையும் அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் நாடகம். அந்த 48 நாள்லேயும் பாருங்க அந்த பாம்பு நாடகம் பார்க்குமா. பாம்பு நாடகம் பார்க்கும். லட்சுமணம்பட்டி கரூர் பக்கம் குளித்தலையிலேருந்து ஐயர் மலை பக்கம் தான் அந்த பாம்பு மரத்துலேருந்து தொங்கி 2 பாம்புமே நாடகம் பார்த்துட்டு கடைசியில் பாருங்கள் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, யாரும் எதுவுமே அதை பண்ணாது. அந்த அளவுக்கு பாம்பு நாடகம் பார்க்குறதுனா பெரிய விஷயம் இல்லையா? அதுபோல தான் தெய்வத்துக்காக வைக்கிற நாடகத்தை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் தெய்வம் பார்க்குமா. அதனால தான் சொல்கிறாங்க, நாடகத்துக்கு ரசிகர்கள் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்மளோட கடமையை சிறப்பாக செஞ்சோம்னா அந்த ஆத்தா நம்மளை கண்டிப்பாக பார்த்துக்குவா. அருமையான ஒரு நாடகத்தை வைத்திருக்கோம். ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் ஆளுக இருக்காக இல்லைன்னு தொழிலை குறைக்கவோ அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். ஏன்னா விடிய நம்மள எப்படி இருந்தாலும் 8 மணி நேரம் விடிய வைக்கணுமா இல்லையா? அந்த 7 மணி நேரம் கரெக்டாக ஓட்டணும்ல, எப்படி குறைக்க முடியும் மாமா? வாங்குற காசுக்கு தெளிவாக வேலையை பார்த்துட்டோம்னா நமக்கு ஏன் பிரச்சனை வரப்போகுது? பாம்பு நாடகம் பார்க்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம தொழில் பண்ணணும். அப்ப ஆத்தா நம்ம ஏமாத்துனோம்னா 150 ரூபா இல்லை அமௌண்ட் நீ நிறைய சொல்ற. ஆமா 175. சரியா சொல்லு. பக்கமேளங்களாக விளங்கி கொண்டிருக்கும் ஹார்மோனிய கலைஞர் ஹார்மோனிய சக்கரவர்த்தி. ஒரு திருமணம் நடக்குதுன்னா பொண்ணு மாப்பிள்ள இருந்தா பத்தாது, ஆசீர்வாதம் பண்றதுக்கு அவங்க இருந்தாங்களும் பத்தாது. முக்கியமா கெட்டி மேளம் சொன்னோன்னே இந்த மாங்கல்யம் நந்துனானேன்னு சொன்னோன்னே வாசிப்பாக தெரியுமா? ஒரு வாசிப்பு மாமா. எனக்கு ஒரு சந்தேகம் மாமா, எல்லா ஊர்லயும் பாருங்க அந்த நீங்க கெட்டி மேளம் சொல்றப்ப வாசிக்கிறோம்ல, அந்த வாசிப்பை கேட்கறதுக்கு சரி காலையில யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, வீட்டுல இருந்து கேட்கறாங்கல்ல. ஆமா, அதனால நான் என்ன சொல்றேன்னா அவங்க எல்லாம் இருக்கும் பொழுது இந்த கெட்டி மேளத்தை 4 பேர் சேர்ந்து ஒரு முறை வாசியுங்கள். மாப்பிள்ள உட்காருங்க, மாப்பிள்ள இந்த கெட்டி மேளத்தை வாசி விட்டு. மகாபிரபு பங்காளி சகல போட்டு விடு. இதுதான் மாமா, இந்த வாசிப்பு வாசிச்சு அவங்க கேட்கணும். மங்கள வாத்தியம்ங்கிறது ஏன் சொல்றேன் கேட்டுக்கணும். மங்கள வாத்தியம் பிரம்ம முகூர்த்தத்துல இந்த வாசிப்பை வாசிக்கும். ஆனா உங்களை நான் ஏன் இப்ப வாசிக்க சொன்னேன்னா, ஏன் வாசிக்க சொன்னீங்க? பிரம்ம முகூர்த்தத்துல. இந்த முகூர்த்தத்துல எதுக்கு வாசிக்க சொன்னீங்க? இந்த முகூர்த்தத்துல ஏன் வாசிக்க சொன்னா, பிரம்ம முகூர்த்தத்துல அவங்களாம் தூக்கம் வந்துருது, கிளம்பி போயிடுறாங்க. இல்ல வீட்டுல வேலை இருக்கிறனால போயிடுறாங்க. அதனால அவங்க எல்லாம் இருக்கும் போதே வாசிக்கிறப்ப நல்லா இருக்குல்ல, நேரடியா கேட்டுக்கிறாங்கல்ல, நல்லா இருக்குல்ல. அதற்கு அடுத்தபடியாக ஹார்மோனிய கலைஞர் ஹார்மோனிய சக்கரவர்த்தி அருமை மாமா எங்களது கோயில்பட்டியை சேர்ந்த டி.ஏ. அழகேசன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டை சேர்ப்பார். ஒரு நிமிஷம் போட்டுறேன் கீழே.
கேட்டு பெருமைப்படுத்தி அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிக்கிறதான மாமா. அவங்களாம் பார்க்குறாங்க என்னடா இது திடீர்னு பழைய பாடலாம் அதிகமாக வாசிக்கிறாங்களே, அவங்களெல்லாம் ஒரு ஆச்சரியம். ஆமாம். இப்போ ஏன்னா நிறைய பேர் பாருங்க புதிய பாட்டும் கேட்டிருப்பாங்க, பழைய பாட்டும் கேட்டிருப்பாங்க. இப்போ வாசிச்சது என்ன வாசிப்புன்னு ஒரு சில பேரால் கண்டுபிடிச்சிட முடியும். முதல்ல நீங்கள் வாசிச்சீங்களா என்ன பாட்டு? ராஜாவின் பார்வை பக்கம் பத்தியில குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்றீங்க. தெரியுது தெரியுது தெரியுது. இப்ப அப்படி ஒரு பாட்டு நான் குழப்பத்தை உண்டு நீ தான் இப்ப உண்டு பண்ணி. இப்ப அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வாசிக்கலே, இயற்கை என்னும் இளைய கண்ணி ஏங்குகிறா துணையே எண்ணி. இதெல்லாம் இந்த பழைய ஆளுக உட்காந்துருக்க பூரா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு புது ஆளுகெல்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் இல்லை, அதனால எல்லாருமே ஏத்துக்குவாங்க. அருமையான பாடல், அருமையான வாசிப்பு. அதற்கு மறுத்தபடியாக சிறப்பான முறையில் உங்கள் முன் மிருதங்கம் டோலக் இசை காத்து கொண்டிருக்கும் அருமை சகோதரர் எங்களது துவரங்குறிச்சியை சேர்ந்த எஸ் சரவணன் அவர்கள் உங்கள் முன் மிருதங்கம் டோலக்கை இசைப்பார். சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அப்படி அட்டியா 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 வாச்சியா. கையெல்லாம் தட்டினாதான் என்ன, எவ்வளோ வாசிக்கிறாப்புல எவ்வளோ உசுரை கொடுத்து வாசிக்கிட்டு இருக்காப்புல. அவங்கெல்லாம் நாடகம் பார்க்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நாடகம் தான் பார்க்க நாடகம் பார்க்குறாங்கன்னு அதனால பார்த்துக்கிட்டு தான் இருக்கா மாமா. நம்ம ஊர்லயாவது பரவாயில்ல, நாடகம் பார்க்க வந்தோமா இவங்களுக்கு கை தட்ட வந்தோமா. நம்ம ஊர்லயாவது பரவாயில்ல மாமா, சொன்னோடனேயாவது கை தட்டிடுறாங்க. ஆமா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சரி ஹரிச்சந்திரா நாடகத்துக்கு போயிருந்தோம். அப்புறம் என்ன நாடகம்? ஹரிச்சந்திரா நாடகம் எப்படிப்பட்ட நாடகம்? கூட்டம்னா நல்ல மக்கள், நல்ல ரசிப்பு தன்மையான ஊரு. அப்புறம் என்ன, நாடகத்துக்கு போயாச்சு, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ஓகே, விட்டீர வரை நாடகம் ஓடுது. ஹரிச்சந்திர நாடகம்னா அப்படி ஒரு அமைப்பா ஒரு அமைச்சு அருமையா உட்காந்து ரசிக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, நல்லா ரசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் என்னங்க நடத்த வேண்டியதானங்க? நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, நாடகம் ஆரம்பிச்சு பார்த்து நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓஹோ, ரெண்டு பயலுக மட்டும் உட்காந்து ரொம்ப விடிகிற வரையும் உட்காந்து பாக்குறாங்க. ஓ, சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க. பாருங்க, ஒருத்தன் எப்படியா இருந்தாலும் 8வது படிப்பான், ஒருத்தன் எப்படியா இருந்தாலும் 10வது படிப்பான். ஓஹோ, ரெண்டு பயலுகளும் உட்காந்து இந்த ஹரிச்சந்திரா நாடகத்தை விடிகிற வரையும் பாக்குறாங்க. அவ்வளவு ஒண்ணுக்கு இருக்க கூட போகல, அந்த அளவுக்கு கவனமா நாடகத்தை அவ்வளவு கவனமா உன்னிப்பா பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருந்த பெரியவங்க எல்லாம் கூட படுத்துட்டாங்க, செத்த நேரம் படுத்து கொஞ்ச நேரம் அசதியில தூங்கிட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே தூங்காம உட்காந்து நாடகத்தை பாக்குறாங்க, உன்னிப்பா பாக்குறாங்க. இவங்கள பார்த்தோன்னா உள்ள இருக்கிற நாங்கெல்லாம் என்ன பண்ணா, எப்பயுமே நம்ம கொஞ்ச நேரம் சீனை முடிச்சுட்டு படுப்போம்ல, எங்களுக்கே தூக்கம் வரல. என்னடா பயலுக இப்படி உட்காந்து இப்படி
உட்காந்து பாக்குறாங்களே குறுகுறுன்னு பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தெல்லாம் முடிச்சாச்சுங்க. சரி. கடைசியா பட்டாபிஷேகம் ஹரிச்சந்திரனிடம் நாடு மக்கள் எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நாட்டெல்லாம் ஒப்படைச்சாச்சு. லோகிதாசன் உயிர் எழுப்பி கொண்டு வந்தாச்சு. பட்டாபிஷேகம் நடந்தாச்சு. அப்புறம் என்ன பட்டாபிஷேகம் நடந்தும் பாருங்க இந்த பயலுக்கு போகல, வீட்டுக்கு போகல நின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க கதையை முழுமையா. அப்பதான் நானே கூப்பிட்டு என்னால தாங்க முடியல, ரெண்டு பயலு பாராட்டாம இருக்க முடியல. ரெண்டு பேருமே மேடையில ஏத்திட்டேன். வாங்கடா தம்பி அப்படி. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா பாராட்ட கத்துக்கணும். கண்டிப்பா பாராட்ட தான் அவங்களோட ஞானமா அறிவும் நல்ல வளரும், பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மேடையில ஏத்தி தம்பி உண்மையிலேயே இந்த ஊர்ல மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயுமே நாங்க ஹரிச்சந்திர நாடகம் போய் ஆடி இருக்கோம், நடிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு விடியற வரையும் உட்கார்ந்து யாருமே நாடகம் பார்த்தது கிடையாது. ஏதோ தூங்குவாங்க, சத்த நேரம் ஏந்திரிப்பாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் முழிச்சிருந்து இந்த நாடகத்தை பார்த்திருக்கீங்கடா, வாழ்த்துக்கள். படிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஒருத்தன் 8ஆவது படிக்கிறேன்னா, ஒருத்தன் 10ஆவது படிக்கிறேன்னா. சூப்பரா வாழ்த்துக்கள்றான்னு சொல்லிட்டு சரி நாடகத்தை பாத்தீங்க, அதெல்லாம் சரி. இப்ப வள்ளி திருமண நாடகத்தை பாத்தீங்கன்னா அதுல ராமாயணம் பேசுவாங்க, மகாபாரதம் பேசுவாங்க, எல்லா கதையும் வரும், புராணங்கள்லாம் பேசுவாங்க. அதனால அந்த நாடகத்துல இதுதான் ஒரு விஷயத்தை கேட்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனா ஹரிச்சந்திர நாடகத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எப்படி? சத்தியத்தை தாண்டி நம்ம வாழக்கூடாது, பொய் இல்லாம வாழ்க்கை இருக்கக்கூடாது, பொய்யே பேசக்கூடாது, வாழ்க்கையில இப்படிதான் வாழணும் என்று அருமையான ஒரு நாடகம் இந்த சத்திய ஹரிச்சந்திரா. இந்த நாடகத்தை நீங்க பாத்திருக்கீங்களே, இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு விடிற வரைக்கும் முழிச்சிருந்து பாத்திருக்கீங்களே, இதுல இருந்து என்ன தெரிஞ்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தர கேக்குறேன். முதல்ல 10ஆவது படிச்சான்ல, ஆமா, அவன்கிட்ட கேட்டேன் இந்த நாடகத்தை பார்த்ததுல என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன். மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க. ஓஹோ. அவன் சொன்னான் பாருங்க என்னன்னு, ஹரிச்சந்திரன் எப்படி சத்தியத்தை மீறி வாழாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே போல நம்ம வாழணும்னு நான் கத்துக்கிட்டேனே. ஓ, பொய்யே சொல்லக்கூடாது இனிமேல், இது வரைக்கும் சொன்னது போதும். பொய்ங்கிற விஷயமே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கணும்னு அருமையா அந்த நாடகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நாடகத்தினுடைய ஊர் மக்கள் எல்லாம் கை தட்டிட்டாங்க. ஆமா, எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த நாடகத்தை அவன் உன்னிப்பா கவனிச்சு பார்த்திருக்கான். முடிஞ்சிருச்சா? 2வது 8ஆவது படிக்கிறான் மத்தியில, அவனை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா தம்பி இந்த ஹரிச்சந்திர நாடகத்துல நீ என்னடா தம்பி கத்துக்கிட்ட, இந்த நாடகத்துல இந்த கதையில நீ என்ன புரிஞ்சிருக்க, நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படி. அப்பதான் அவன் சொன்னான் பாருங்க என்னன்னு. அவன் என்னன்னு சத்தியமாவது 1வது பொய் சொல்லாம வாழணும்னு அவன் பார்த்தான், அவனுக்கு அதுதான் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த ஹரிச்சந்திர நாடகத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டேன். என்ன விஷயம்? என்னடா தம்பி அப்படின்னு, மனுஷனுக்கு கஷ்டம்னு ஒண்ணு வரும், வராம இருக்காது. அப்படிப்பட்ட கஷ்டம் சூழ்நிலை வரும்போது நம்ம பொண்டாட்டியை எப்ப வேணாலும் அடமானம் வச்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பொண்டாட்டிய அதான் கட்டண பொண்டாட்டிய ஹரிச்சந்திர எப்படி அடமானம் வச்சிருக்காரு, விக்கலாம். அது மாதிரி நம்ம கஷ்டம்னு வந்துச்சுன்னா நம்ம பொண்டாட்டி அடமானம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா பாருங்க. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்வை 2. ஒரு விஷயம் நல்லதும் பார்க்க வந்திருப்பாங்க, கெட்டதும் பார்க்க வந்திருப்பாங்க. கெட்டது பார்க்கறவங்க கெட்டதை எடுத்துக்கிட்டோம், நல்லதை எடுத்துக்கிறவங்க நல்லதை எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணணும்னா நல்லதை மட்டும்தான் சொல்லணும். நான் தாளக்காட்ட கேட்டேன், என்னன்னு என்னப்பா இந்த நாடகத்துல உனக்கு ஏதாச்சும் கதை தெரியுதா அப்படின்னு. அவர் சொல்றாரு, அவர் என்ன சொன்னாரு, அதாவது பொய்யே சொல்லாம இருந்தோம்னா சுடுகாடு வரைக்கும் தான் போகணும், ஆனா பொய் சொன்னோம்னா புரோட்டாவும் சோறும் சாப்பிடலாம் அப்படிங்கிற. அப்படி திங்கிறத பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா ஒரு சில பேர்லாம் அப்படிலாம் இருப்பா. அதெல்லாம் தாண்டி சிறப்பான ஒரு நாடகம். ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்கள் செல்ஃபோன் நாகரிக காலம். இந்த செல்ஃபோன் நாகரிக காலத்திலும் வீட்டில் உட்காந்து நாடகத்தை பார்க்காம நம்மளை போன்ற 10 நடிகர்களை பார்க்க நம்ம ஊர் நடராஜபுரத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா முதலில் வந்த ரசிகர் மக்கள் உங்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னை பெற்ற ஆத்தாலாம் உட்காந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் எதுக்காக உட்காந்துருக்காங்க தெரியுமா? ஆத்தாலாம் உட்காந்துருக்காங்க. எதுக்காக ஏன் உட்காந்துருக்காங்க? மேடையை போட்டு லைட்டை போட்டு இப்படி மைக் செட்லாம் போட்டு சீரியல் லைட்லாம் போட்டு ஆளுகள்லாம் வந்துட்டாங்களே, என்ன எதுன்னு தான் போய் பார்த்துட்டு வந்துடுவோமே ஒரு 8 அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் அவங்களெல்லாம் காலையில் வரையும் உட்கார வைக்க முடியாது. உட்காந்துருக்க குரூப்பை பார்த்தீங்களா, எல்லாம் குழுக்கு லோன் வாங்கின மாதிரியே உட்காந்துருக்காங்க பாருங்க. ஓஹோ, அங்கே 10 பேர் அங்கே 10 பேர் அங்கே 10 பேர் குரூப்பாக தான் கிளம்புவாங்க. ஓஹோ, தடுக்கவே முடியாது. அதற்கு மற்றபடியாக சிறப்பான முறையில் உங்கள் முன் ஆல்ரவுண்ட் இசை காத்துக் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அருமையினார் மாரிமுத்து அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார்.
விடாது. புட்டு 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 புட்டு. என்னாச்சு? வீட்டு கிளம்பிட்டாரு. அடியா அடியா. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் மஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை சத்தம் துள்ளிக்கிட்டு தவளை சத்தம் கச்சை கட்டி ஆடத்தான். ஏத்த வினயம் வினயம். தாயே வந்துரு 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 வந்துரு. தானா குடுக்க அடிப்பேன். தொங்குடா தொங்குடா. கைத்தட்டி அனைவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பரவாயில்ல மறைமுத்தனே கைத்தட்டு வாங்கிட்டீங்களே. அண்ணே எனக்கு ஒரு ஆசைண்ணே. இதில் வந்து இந்த டப்பா நட வாசிங்க. நான் பாடுற பாட்டுக்கு அது நல்லா இருக்கான்னு பார்ப்பான். மணியே மணிக்குயிலே மாலையிடம் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியே. அது எங்கே கேட்ட மாதிரி இருக்கு. கேட்ட மாதிரி இருக்கா? அது இடையில இடையில போகிற பழக்கம். எம்ஜிஆர் படம். அதற்கும் அடுத்தபடியாக சிறப்பான முறையில் உங்கள் முன் தாளத்தை செய்வர் அருமையினார் எங்களது இன்பச் செல்வம் அவர்கள் தாளத்தை இன்பத்தோடு இசைப்பார். சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று இந்த வண்ண திரையரங்கம் அமைப்பதில் அவர்களுக்கென்று தனி ஒரு வெற்றி வாக்கு சூடி வரும். எனக்கு தெரிஞ்சு சீன் கட்டுற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் எடுத்துக்கலாம். ஒன்று அரசர் குல ஜோதி மாமா, ரெண்டாவது எங்கள் அண்ணன் இன்பச்செல்வன் அண்ணன். பார்த்தீங்களா அதுக்கு தேவையான இடத்துக்கு இவ்வளோ அழகாக சூப்பராக அருமையாக புது சீனு அமைப்பு. வீர மாகாளியம்மன் சீன் அமைப்பு அருமையினார் இன்பச்செல்வம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கு புது சீனா. ஆமாம் ஆமாம் வீரகாளியம்மன் வீரமாகாளியம்மன். அதற்கு அடுத்தபடியாக சிறப்பான முறையில் இங்கு ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒரு வீரமா காளியம்மன் ஒளி ஒளி அமைப்பு எங்களது சிவகங்கையை சேர்ந்த பிரின்ஸ் ஆடியோஸ் உரிமையாளர் மனோகரன். பிரின்ஸ் 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 பிரின்ஸ்
அருமையான முறையில் இங்கு நடிகர்களுக்கும் ஒளி அமைப்புக்கும் ஒரு சிறந்த ஒரு நட்பாக விளங்கி கொண்டிருக்கும் எங்களது பிரின்ஸ் ஆடியோஸ் உரிமையாளர் அருமையனார் எனது உடன்பிறவா சகோதரர் எங்கள் அண்ணன் மனோகரன் அவர்களுக்கும் மற்றும் பணிபுரியும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அதற்கும் அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு அருமையான முறையில் நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்த நமது வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த முறையில் நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு அன்பளிப்பு வழங்கிய வெளிநாட்டு வாழ் மக்கள் மரியாதைக்குரிய வை சந்திரன், சி ராஜேந்திரன், தா பாலசுப்ரமணி, இ ஜோதிமணி, சா செந்தில், வே தர்மேந்திரன், சே குமார், மா நாடிமுத்து, வே அழகுபாண்டி, போ வெங்கடேஷ், ஆ அஜித், சே அரவிந்த் அவர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறப்பான முறையில் யூடியூப் ஒளிபரப்பு அன்பளிப்பு வழங்கிய ஆ விஸ்வா அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி மற்றும் சிறப்பான முறையில் எங்களை யூடியூப் சேனல் வழியாக பாருங்கள் வெளிநாட்டில் உள்ளவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு அப்பா அம்மா விட்டு மனைவிகளை விட்டு பிள்ளைகளை விட்டுட்டு எல்லாரும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்படுறாங்க. அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நம்மளையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். பாருங்கள், ஒரு நாடகத்தையும் வச்சு அதை அவங்க இங்கே இருந்துட்டு அங்கே பார்க்குறாங்க. அப்படி அவங்க பார்க்கறதுக்கு சிறப்பான முறையில் இங்கு சிறப்பான முறையில் ஒளி பதிவு செய்து கொண்டிருக்கும் சிறந்த ஒரு யூடியூப் சேனல்கள் ஒளி நாடா. ஆமாம், யூடியூப் சேனல்கள் அப்படின்னாவே அருமையானார் எங்களது அம்பாள் மீடியா மற்றும் மாயகுலத்தை சேர்ந்த மாதவன், அம்பாள் மீடியா சுரேசண்ணன் அவர்களுக்கும் யூடியூப் சேனலுக்கு வெடி வைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. மாயக்குளத்தை சேர்ந்த அருமையினார் மாதவன் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். சுரேசன் எப்படி தெரியுமா, எப்படி நட்புக்குள்ள ஒரு சிறந்த ஒரு நட்பு. ஏன்னா நடிகர்கள்ட்ட ஒரு அன்பாக பழகிறவர், அதே போல் யாருக்கு எப்படி கொண்டு வரணும் வெளியே காட்டணும்னு அவருக்கு தெரியும். ஷார்ட் வீடியோலாம் நிறையா பாருங்கள், அம்பாள் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகர்களுடைய தனித்திறமையை அழகாக எடுத்து போட்டிருப்பார். அதே போல் எங்கள் அண்ணன் மாயக்குளம் மாதவன், அவர் ஊர் பக்கம் கிடையாது, மாயக்குளம்னா கிட்டத்தட்ட அருப்புக்கோட்டை, அங்கே இருந்து மதுரையிலேருந்து பக்கத்துலேருந்து வந்துருக்கு, ராம்நாடு அதான் அந்த ஏரியாவில் அங்கிட்டிருந்து வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர்லேருந்து இங்கே வந்திருக்காரு. அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாது, அதான் சாயல்குடி ஏர்வாடி கீழக்கரைக்கும் ஏர்வாடிக்கும் இடையில, அதான் ஒரு 100-150 கிலோமீட்டர் வருமானே. அங்கேருந்து இங்கே நம்ம ஊருக்காக இங்கேருந்து யூடியூப் வாயிலாக பாருங்கள் வெளிநாட்டில் உள்ள நம் மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அருமையாக வந்திருக்கிறாரு. அவர் சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாது, சிறந்த ஒரு நடிகரும் கூட. அண்ணே எந்த வேஷம் கொடுத்தாலும் உடனே நடிக்கிற ஒரு திறமை உள்ளவர், பாடகர். ஆமாம், நல்லா பாடக்கூடிய ஒரு குரல் வளம் மிக்க உள்ளவர் அருமை அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்து நாடக அமைப்பாளர் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அருமையனார் எங்களது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் நல்லவர் வல்லவர் நாணயம் உள்ளவர் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளரும் நம்ம ஊரில் உள்ளவர் தான், நம்ம சொந்தக்காரர் தான். இருந்தாலும் அவர் பேரை நம்ம சொல்லணுமா இல்லையா? நமது வாணியங்குடியை சிறந்த ஆர் சரவணன், சிபிஐ ஆர் சரவணன் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, வேறு எந்த நாடகங்களாக இருந்தாலும் சிறந்த நடிகர்களையும் சிறந்த ஒரு இசைக்கலைஞர்களை கொண்டு சிறப்பான முறையில் அமைத்து நடத்தி தருவார் என்பது பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு நாடகத்தைக்கான வருகை தரும் அனைவரையும் வருகவர்கென அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு காந்தி நகர் கிராம பொதுமக்கள், மகளிர் மன்றம் மற்றும் இளைஞர் மன்றம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு அன்பளிப்பு வழங்கிய வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சொந்தங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். மாமா காலதாமதம் ஆகிட்டு இருக்கு, இருந்தாலும் நேரத்துக்கு சரியான ஆட்களை வெளியில் அனுப்பணும். அவங்க சரியா 5:30 மணிக்கெல்லாம் இன்னைக்கு கல்யாணத்தை முடிக்கிறோம். அதனால நான் என்ன பண்றேன், அந்த நோட்டீஸ் எல்லாம் உங்க பேரெல்லாம் சொல்லியாச்சுல, வேலை முடிஞ்சிட்டு போயிட்டு இங்க வாங்க. என்ன மாப்பிள்ள, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டு அப்புறம் என்ன இல்ல மாப்பிள்ள, எல்லா பேரும் சொன்னீங்க. சரி, இந்த நாடகத்துக்கு டான்ஸ் போட்டியில போடலையா? வந்திருக்கா நாடகத்துக்கு. இந்த வள்ளி திருமண நாடகத்தில் நங்கை மோகினியாக நடிக்க காத்து கொண்டிருக்கோம். நங்கை மோகினியா? நம்பிராஜா முண்டாட்டி. ஆமா, எந்த நாடகத்திலையும் காமிக்கிறது இல்ல, இன்னைக்கு கூட்டி வந்திருக்கீங்களா? அதனால டான்ஸர் அம்மா. சரி சரி சரி, நடிக்குமா? ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிங்கார சிட்டு வந்திருக்கு. சிட்டு எனக்கு ஒன்ன மாதிரி ஆளை நினைச்சாதானே ஒரு சில நேரத்தில் பயமா இருக்கு.
ஏன்னு கேளுங்களேன். ஏன் பயப்படுற மாப்பிள்ள? இவர் முன்னாடி உட்கார்ந்துருக்க எனக்கு ஒரு பதட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சரி மதுரை பக்கம் நாடகம் 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி நாடகத்தை வச்சிருந்தாங்க. சரி, 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 2.5 லட்ச ரூபா செலவு பண்ண நாடகத்தை வெறும் 185 ரூபால ஒரு ஆள் நிப்பாட்டிட்டாரு. 2.5 லட்ச ரூபா செலவு பண்ண நாடகத்தை 185 எப்படிங்க வந்து நாடகத்தை நிப்பாட்ட முடியும்? அவர் ஒன்றும் இல்லை, அண்ணன் எப்படி அமைதியாக உட்காந்துருக்காருல்ல, அவர் எந்திரிச்சு கொஞ்சம் அலப்பறம் பண்ணிவிட்டாப்ல, நாடகத்தை நிப்பாட்டிட்டாங்க. வேற ஒண்ணுமே பண்ணல. அதனால தான் இவரையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு எந்திரிக்கிறாப்லையா, எந்திரிச்சுன்னா ஆகா அப்படின்னா மறுபடியும் உட்காந்துடுறாப்புல. என்னை பொறுத்தவரை நீ இப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? சூப்பர் சரக்கா. நன்றி, வணக்கம். ஆடல் அழகி அபிநய சுந்தரி உங்கள் APK பர்மிளா அவர்கள் டான்ஸ் மானே தேனே கட்டியபடி கட்டியபடி கட்டியே பிடி மற்றும் நாடகத்தை காண வரை தந்திருக்கும் அனைத்து ரசிகர் மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை நடத்துவதற்கு இந்த தேர்தல் நேரத்திலும் எங்களுக்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் வரை தந்திருக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தேர்தல் நேரத்தில் நாடகம்லாம் நடத்துறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம். அதையும் தாண்டி நமக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஊர் பேரில் வச்சுருக்க ஒரு நம்பிக்கை, எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு, அப்படிப்பட்ட நம்பிக்கையின் வழியாக எங்களுக்கு சிறப்பான முறையில் அனுமதி வழங்கிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சின்னவன் சிறியவன் உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டையை சேர்ந்த NS மனோகரனாகிய நான் பபனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். நாடகத்தை இதே போல் அமைதியான முறையில் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொண்டு, அமைதிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லாமே அமைதியாக தான் இருக்காங்க. நம்ம தான் இங்கே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். வேற என்ன பண்றது? அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கா. அமைதியாக சத்தம் போட்டா தான் அவங்க அமைதியாக இருக்க முடியும். இருந்தாலும் வந்தவர்களை சிறப்பான நம்ம அமைதியாகிட்டோம்னு அவங்க சத்தம் கூட ஆயிரும். ஆமாம், அதனால கிளம்புவோம். மணி ஆயிடுச்சு. புடிங்க விளக்கேத்து வெள்ளிக்கிழமை. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போற வெளிச்சம் போட்டு நம்ம கிழமை. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. உணர்வின்றி கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமோ. வந்தாச்சு வருங்கால நமக்கு. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. மாட்டிடும் பசியோடு கண்ணு முழிச்சோம், வாடாம பொறுப்போட செஞ்சு முடிச்சோம். தாமரை பூ போல அகமலரும், தாயோட நினைப்போட மனம் குளிரும். கையில இருக்கு வேலை, அது கண்டிடும் பண்டிகைனால, நெஞ்சில உள்ளது போல அட நிம்மதி வந்துடும் வேலை. பணத்தாலே நிம்மதிதான் கிடைக்காது, பணக்காரே மனசுக்குத்தான் அது ஏது. பசிச்சாலும் தவிச்சாலும் ஏழக விட்டுல நிம்மதி உண்டு. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. ஓடிடு நதி போல மனசு இருந்தா சேர்ந்திடும், இடமெல்லாம் செழித்திருக்கும். ஊருல உன் போல பிள்ளை வருமா, பேருல உன் பேர சொல்ல வருமா. சொத்துக்கு சுத்துறதாரு அட நித்தமும் அழுவதாரு, தம்ம புத்திர யாரு அட என்னைக்கு முஞ்சலும் பாரு. பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே, நேர் செல்லும் ஒரு பிள்ளை நீதானே. பசிச்சாலும் தவிச்சாலும் ஏழக விட்டுல நிம்மதி உண்டு. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சம் போட்டு நம்ம கிழமை. உணர்வின்றி கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமோ. வந்தாச்சு வருங்கால நமக்கு. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலைமை. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. என் தெய்வம் தந்த என் தங்கை
ஒரு தங்க ரதத்தில் பொல் மஞ்சள் நிலவு தங்க ரதத்தில் பொல் மஞ்சள் நிலவு எல் தெய்வம் தந்த எல் தெய்வம் தந்த எல் தல்கை ஒரு தங்க ரதத்தில் பொல் மஞ்சள் நிலவு ஒரு தங்க ரதத்தில் பொல் மஞ்சள் நிலவு செம்மல்லிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தப்பினே சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பல்தப்பினே தங்கை அல்ல தங்கை அல்ல தாயானவள் கோடி பாடல் நான் பாட பொருளானார் ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு கண்ணீரிலோ நீராட்டிலோ எல்லாசை தீரானமா முன்னோரு நாள் தாளாட்டினார் என் பாசம் போதாதம்மா என் நாளையோ பொன் கோபுரோ ஏழேழு ஜெல்மல்களோ நாளும் மாறாதம்மா ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேனமா தேவர்களே பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேனமா மணமங்களோ திருக்குங்கமோ வாழ்கையில் நான் பாடுவேன் ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு எல் தெய்வம் நல்ந்த எல் தெய்வம் நல்ந்த எல் தல்கை ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு நடராஜபுரம் காந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் உற்சவ விழா முன்னிட்டு வெளிநாட்டு வாழ் மக்களால் நடத்தப்படும் இந்நாடகத்திற்கு கிராம பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மகளிர் மன்றத்துடைய ஒத்துழைப்பும் இளைஞர் பெருமன்றத்துடைய ஒத்துழைப்பும் கொடுத்து இந்நாடகத்தில் நடிக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு நாடகத்திற்கு அன்பளிப்பு வழங்கிய வெளிநாட்டு வாழ் மக்கள் வையண்ணா சந்திரன் சி ராஜேந்திரன் தானா பாலசுப்ரமணியன் இ ஜோதிமணி சானா செந்தில் வேணா தமேந்திரன் சேனா குமார் மாவண்ணா நாடிமுத்து வேணா அழகுபாண்டி போவண்ணா வெங்கடேஷ் ஆனா அஜித் சேனா அரவிந்த் ஆகியோர் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் இங்கே நடிக்கக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடை பொருத்தி ஊர் தலைவர் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். இங்கே 6 மணி வாசித்துக் கொண்டிருக்க அருமைக்குரிய சகோதரர் அண்ணன் அழகேசன் அவர்களுக்கு கிராம தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்துவார்கள். மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்க அருமைக்குரிய சகோதரர் தம்பி சரவணன் அவர்களுக்கு கிராம தலைவர் பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்துவார்கள். இங்கே ஆல்ரவுண்ட் வாசித்துக் கொண்டிருக்கும் சகோதரர் மாரிமுத்து அவர்களுக்கு கிராம தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்துவார்கள். தாளம் வாசித்துக் கொண்டிருக்கும் சகோதரர் இன்பச்செல்வன் அவர்களுக்கு கிராம தலைவர் அவர்கள் பொன்னாடை ஊற்றி மரியாதை செலுத்துவார்கள். இங்கே சிறந்த முறையிலே ஒளிபரிக்கை அமைத்துக் கொடுத்த சிவகங்கை பிரெண்ட்ஸ் ஆடியோஸ் உரிமையாளர் மனோகரன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நாடக அன்பளிப்பு தர சார்பாகவும் பொன்னாடை ஊற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர்
அண்ணன் மாயகுலம் மாதவன் அவர்களுக்கும் அவர் பேர் என்ன சுரேஷ் அவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை ஊற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. அண்ணா இங்கிட்டு வாங்க. மாயகுலம் மாதம் கிராம தலைவர் அவர்களுக்கு இங்கே பொன்னாடை ஊற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. துணைத் தலைவர் அவர்களுக்கும் பொன்னாடை ஊற்றி மரியாதை செலுத்தப்படுகிறது. துணைத் தலைவர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து தந்த அருமை அண்ணன் சரவணன், வாணியங்குடியை சேர்ந்த சரவணன் அண்ணன் அவர்களுக்கு ஜிபிஎம் சிபிஐ பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு தொடர்ந்து இந்த கிராமத்திலே குற்றம் குறைகள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிர் மன்றத்தை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி.